நண்பர் சாம் அவர்கள் இருக்கிறார். நாளை கரங்களை தட்டி அவர் முன்பதாக அழைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் குறைவா இருக்கு. ஹல்லேலூயா. சர்ச்சில் வர வர க்ரௌட் அதிகமாக இருக்கு. இல்லையா? சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு. எத்தனை பேர் வீடியோவில் போயிட்டு பிரசங்கத்தை திருப்பி மீட்டு பார்க்குறீங்க? கேட்டதை திருப்பி யோசிச்சு பார்க்குறீங்க? குறைஞ்சது போன கிழமை பிரசங்கம் சரி ஞாபகம் இருக்கும் தெரியல. எத்தனை பேருக்கும் தெரியல. சரி, பரவாயில்ல. வந்த அளவுக்கு சந்தோஷம். அதான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டில் மாதிரி ஷிஃப்ட்டுக்கு மாதிரி தான் ஒரு கிழமை ஒரு கூட்டம், அடுத்த கிழமை ஒரு கூட்டம், அதுக்கு அடுத்த கிழமை ஒரு கூட்டம் இப்படியே இருக்குது. எங்களாலே ஒரு அளவு தான் கேட்க முடியும், சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொன்னால் அது எங்களுக்கு மரியாதை இல்லை. அதனால் அதை நாங்கள் விட்டுருவோம். இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அதை பற்றி பேசுகிறது எங்களுக்கு மரியாதை இல்லை, எனக்கு தோணுது. எத்தனையோ தடவை நினைக்கிறேன், நான் சண்டே மீட்டிங் வரேன் நிறையா இதுவாக சொல்லியிருக்கேன். ஓய்வு நாள் நாங்கள் பரிசுத்தமாக அனுசரிக்க மாறாது. ஓய்வு நாள் எங்களுக்கு நீ எவ்வளோ சொல்லியும் அதற்குரிய மதிப்பை கொடுக்கலாட்டிக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்னத்தை சாதிக்க போகணும்னு எங்களுக்கு தெரியல. நினைக்கிறேன் பாஸ்டரும் அடிக்கடி நினைக்கிறத குறித்து பேசுவார் நினைக்கிறேன். நானும் இப்போ அடிக்கடி பேசுகிறேன். ஏன்னா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நிறையா பேர் இந்த இடத்துல கண்டோம். ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சமூகத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். 6 நாள் நாங்கள் தேவனோட இருக்கிறோம். ஒரே ஒரு நாள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாளும் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருக்குது. வாங்க சபைக்கு, வாங்க சபைக்கு வாங்க சொல்லித்தான் சபைக்கு கொண்டு வர வேண்டியதாக ஆக்கலை. அதனால அதற்குரிய பிரதிபலன் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்குரிய பிரதிபலன் அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் சொல்லணும், கம்பல்லேருந்து வந்தோம், இப்போ 4 வரோம். 4 இன்னும் 7 கிலோமீட்டர் தொங்கல்லேருந்து நாங்கள் வாரோம். நான் வாரது உங்களுக்காகவோ இல்லை பாஸ்டருக்காகவோ இல்லை சபைக்காகவோ அல்ல, என்னுடைய தேவனுக்காக. எனக்கு அவர் மட்டும்தான் குறிக்கும். அவருக்காக நான் எங்கே வேணாலும் போகணும் ஆயத்தம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நாங்கள் 2 பேரும் அனுபவிக்கவும் ஆயத்தம். அதனால் பெருமைக்காக சொல்லலை. தேவன் எங்களை மகிமைப்படுத்துகிறாரு, தேவன் எங்களை வழி நடத்துகிறாரு. எத்தனையோ பலவீனங்கள் எங்களுக்கும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லி ஃபார்ம் செய்யணும்னு சொல்லி நல்லாவே தெரியும். விடிய காலில் எழுப்பி அந்த வேலையை செஞ்சுட்டு தான் நாங்கள் இங்கே வரணும். அது ரொம்ப கஷ்டம். செய்கிறவங்களுக்கு தெரியும், செய்யாதவங்களுக்குன்னா அது கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் லேசான விஷயம். அது செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லி. அது டெய்லி செஞ்சுட்டு வரலாடி கஷ்டம். 2 பேரும் நாங்கள் அதை செஞ்சுட்டு தான் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஓடி வரோம். எவ்வளோ தடங்கல்கள். ஆனாலும் எங்களுக்கு தேவை, என்ன பண்ணினாலும் நாங்கள் என்ன பண்ணினாலும் இந்த ஞாயிறு ஓய்வு தினம் எங்களுக்கு கட்டாயம் அவசியம். நினைக்கலாம் சில நேரம், இவருக்கு என்ன பிரதர் ஒரு கிழமை தான் வர்றாரு, இப்போ யோசிப்பீங்களா இருக்கும் இல்லையா? ஒரு கிழமை தான் வராரு, வந்து அந்த ஒரு கிழமையில இவ்வளோ கதை சொல்கிறாரு அப்படின்னு யோசிப்பீங்களா இருக்கும். நாங்கள் எங்களோட ஓய்வு நாள் நிச்சயமாக நாங்கள் தேவனை ஆராதிக்க நாங்கள் போகிறோம். எங்கேயுமே நாங்கள் போவோம், வீட்டில் இருந்ததே இல்லை. இங்கே வந்த நாள்லேருந்து நான் நினைக்கிறேன், ஒரே ஒரு இக்கமா பாராயணே அப்படி சாணிப்பினத்தில் ஒரே ஒரு நாள் சுகம் இல்லாமல் நின்றோன்னு நினைக்கிறேன். அதை தவிர நாங்கள் இன்னைக்கு மட்டும் தேவன் எங்களை நடத்திக்கிட்டு வராது. ஏன்னா அந்த வாஞ்சை எங்களோட உள்ளத்தில் இருக்குது. நான் தேவனை ஆராதிக்க போகணுன்ற வாஞ்சை எங்கள் 2 பேர் உள்ளத்துல அதிகமாக இருக்குது. அந்த வாஞ்சை வந்தால் தான் தேவன் அழைச்சிட்டு வருவார்.
வாஞ்ச வரலாற்றுக்கு இல்ல போவோமா வேணாமா போவோமா வேணாம் இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா போவோமா வேணாமா தான் எந்த நாளும் போவோமா வேணாமா போகணும். கடைசியில வெத்துறது யார் தெரியுமா? யாரு? சாத்தான குறை சொல்லாதீங்க, அவன் பாவம். எந்த நேரம் பார்த்தாலும் சாத்தான குறை சொல்றது. சர்ச்சுக்கு வர முடியாடிக்கு சாத்தான், பைபிளை வாசிக்க முடியாடிக்கு சாத்தான், ஜெபம் பண்ண முடியாடிக்கு சாத்தான், வீட்டில் பிரச்சனைனாலும் சாத்தான். சாத்தானே நாங்க தான், அதுக்கு பிறகு ரெண்டாவது சாத்தான். அங்கதான் தேவன் சுய புத்தின்னு ஒன்று கொடுத்திருக்கிறாரு, சுயமா யோசிக்கிறதுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறாரு. அதை யோசிக்கிறது இல்ல, லேசான வார்த்தை இன்னொருத்தர் மேல பழிய போறது தூக்கி அது பாட்டுக்கு ஒரு ஓரமா போய்கிட்டு இருக்கிறது போயிட்டு சாத்தா அது பார்க்கும். நான் சும்மா தானே போய்கிட்டு இருந்தேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஏன்னா நீ என்னோட ரொம்ப மோசமானவன். அது சொல்ற வார்த்தை, நீ என்னோட ரொம்ப மோசம். இப்போ அப்படித்தான் நடத்தையில இருக்கு, காரியங்கள் நடத்தைகள் பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கு. அது சொல்லும் நீ என்னோட ரொம்ப மோசமானவன், சும்மா போனேனே நீ வம்புக்கு இருக்கிறன்னு சொல்லி அதை ஏசிட்டு போகும். அவ்வளவு மோசம் எங்களோட காரியங்கள், எங்களோட சிந்தனைகள், எங்களோட சொல்கள், செயல்கள். ஆனா நாங்க மற்றவங்களை குறை சொல்ல எப்பயுமே நாங்க மற்றவங்களை பார்த்து அவங்கனால இவங்கனால இப்படித்தான் ஆகிட்டு இப்படி. ஏன் உங்களுக்கு ஒரு சுய புத்தி இல்லையா? 3 நேரம் சாப்பிடணும்னு தோணுது தானே, உடுத்தணும்னு தோணுது தானே. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தோணுதா இருந்தா மற்ற விஷயங்கள் மட்டும் ஏன் தோணுது இல்லையோ அது தெரியல. அது நீ யோசிச்சு பார்ப்போம் இல்லையா? ரொம்ப யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கைகளை நீங்க தேவனுக்கு கதை சொன்ன தேவனுக்கு பிரியமா நீங்க உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒரு எக்ஸாமுக்கு போற நேரம் ஒரு புள்ள படிக்குதா இருந்தா, ஒரு எக்ஸாமுக்கு போற நேரம் புள்ள படிக்குதா இருந்தா அது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அந்த புள்ள முதல்ல இருந்து கடைசி மட்டும் சரியா பாடத்துக்கும் கிளாஸுக்கும் போனா தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணும். ஒரு கிளாஸுக்கு அனுப்பிடுறது புள்ள பாஸ் ஆயிருமா? 1ஆம் புள்ள போட்டீங்க, முதல் நாள் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, அப்புறம் வீட்டில் வச்சுட்டீங்க. அடுத்த வருஷம் கொண்டு போய் 2ஆவது புள்ள உங்களை எடுத்துக்கோங்க, பிள்ளை எடுத்துக்கோங்களா? இல்லை. ஸ்காலர்ஷிப் புள்ள செய்யுது, அந்த 4 மாசம் பிள்ளைய படிக்க வைக்கணும். காலைல அந்திக்கும் கிளாஸ் கூட்டு வர எல்லாம் செய்யணும். ஒரு நாள் கிளாஸுக்கு கொண்டு போயாச்சு, 2ஆவது நாள் கொஞ்சம் அதுக்கு அடுத்த நாள் தேவையில்லை, திருப்பி அடுத்த கிளம்ப தேவையில்லை. சரி மாச கடைசி போவோம், மாசத்துக்கு 2 நாள் கிளாஸ் கொண்டு போறீங்க, கொண்டு போய் படிக்க வைக்கிறீங்க, புள்ள பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருச்சு, 2 நாள் வேலைக்கு போறீங்க, 3ஆவது நாள் இன்னைக்கு தேவையில்ல, மழையா இருக்குது, பஸ் இல்லை, வெயிலா இருக்குது, வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாச கடைசியில போனா சம்பளம் கிடைக்குமா? உதச்சி வீட்டுக்கு கட்டி விட்டுருவாங்க இல்லையா? அப்ப நம்மளோட உலக விஷயங்கள் அனைத்துலையும் நாங்க குறிக்கோளா அதை செஞ்சு முடிச்சாதான் அதுல பிரதிபலன் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப தேவண்ட காரியத்துல மட்டும் நாங்க ஏன் அப்படி இல்லை? மற்ற எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு சரியா செஞ்சு நேர்த்தியா செஞ்சு முடியும். நேர்த்தியா செய்யலாட்டி எங்களுக்கு அதுல எந்த பிரதிபலனும் இல்லை. அப்ப தேவண்ட காரியத்துல மட்டும் ஏன் நாங்க நேர்த்தியா இல்லை? ஞாயிற்றுக்கிழமை நாள் ஓய்வு நாள், நாங்கள் அவரை வந்து ஆராதிக்கணும், அவரோட வார்த்தையை கேட்கணும். மிச்சம் 6 நாள் நாங்கள் உலகத்தோட ஓட போகிறோம். அந்த 6 நாள் நாங்கள் காலையிலையும் ஜெபிக்கணும், அந்திக்கும் ஜெபிக்கணும், பகலிலையும் ஜெபிக்கணும். நாங்கள் கேட்ட வார்த்தையை மீட்டு பார்க்கணும். எங்களோட வாழ்க்கையில் அடுத்த நாள் போகிறதுக்கு அது பலன்படுத்துதான்னு சொல்லி நாங்கள் அதை சிந்திக்கணும். அந்த வார்த்தையோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் நடக்கணும் இல்லையா? அது நடந்தா தானே அப்போ அடுத்த காலம் நீங்கள் ஆசீர்வாதமாக கோயில் சர்ச்சுக்கு வருவீங்க. இங்கே தான் கேட்குற வார்த்தையை நான் சொல்கிற மாதிரி படிக்கட்டில் கொட்டிட்டு போயாச்சு, திருப்பி அடுத்த கிழமை தேவை பொறுக்கிட்டு வர வேண்டியதான், படிக்கட்டில் பொறுக்கிட்டு வர வேண்டியதான், அப்புறம் படிக்கட்டில் தேட வேண்டியதா. என்ன வார்த்தையை போன கிழமை சொன்னாங்க, இன்னைக்கு போனால் கட்டாயம் பாஸ்டர் கேட்பாரு, என்ன போன கிழமை சொன்னாங்க. படிக்கட்டில் ஏறின இருந்தால் ஞாபகம் வரும், அப்போ அந்த வார்த்தையை பொறுக்கிட்டு வர வேண்டியதை திருப்பி செய்ய சொல்லுங்க. திருப்பி கேட்குற 2-3 வார்த்தைக்கு பதில் சொல்லியாச்சு, போகிற நேரம் திருப்பியும் படிக்கட்டில் கொட்டிட்டு போயாச்சு, வீடுகளுக்கு போயாச்சு. வீட்டில் போனோன்னா திருப்பியும் அதே பழைய நிலைமை, எந்த வித்தியாசமும் வீடுகள் இல்லை. நீங்க தேவனை ஆராதிக்க பாருங்களா இருந்தா, தேவனோட வார்த்தையை நீங்க உண்மையா கேட்க பாருங்களா இருந்தா, தேவன் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில இடைப்படுவார். நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும். நான் அன்னைக்கு வரணும் அப்படியே தான் இருந்தேன், இன்னைக்கும் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால்
நீங்கள் தேவன்ற வார்த்தையில் நீங்கள் இல்லை. நீங்கள் தேவனோட இல்லை. இதுதான் உண்மை. அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படவே வேண்டும். ஏற்படலாட்டிக்கு கஷ்டம் இல்லையா? அப்போ இனிமேல் அப்படித்தான் இருக்க போறீங்களா? நாங்கள் இருக்கிறது 4-5 பேர் தான். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேன், எனக்கு ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய வந்து தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை எதுவோ நான் அதை சொல்லிட்டு போகிறது அது என்னுடைய கடமை. நான் செஞ்சு ஆகணும். 10 பேர் இருந்தால் 100 பேர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 2 பேர் இருந்தாலும் அந்த 2 பேருக்கு தேவன் பேசுறதுக்கு அது ஒரு வார்த்தையை கொடுத்துருவோம். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு தேவன் என்னோட பேசுவார்னு சொல்லி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு தேவன் என்னோட பேசுவார்? விசுவாசிக்கணும், வாஞ்சியா வரணும். இன்னைக்கு தேவன் என்னோட பேசுவார், என்ற பிரச்சனைக்கு பதில் தருவார், என்னை சுத்தி உள்ள எல்லா கரைச்சலுக்கும் தேவன் இன்னைக்கு ஒரு விடுதலை தருவார் அப்படின்ற வாஞ்சியோட நீங்க இங்க வந்து உட்கார்ந்தா தான் அதுக்குரிய பிரதிபலம் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஐயோ பாஸ்டர் கூப்பிட்டாரு சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போயே ஆகணும், இல்லாட்டி பாஸ்டர் வீடியோவில் பார்ப்பாரு, வாட்ஸ்அப்பில் பார்ப்பாரு, பார்த்துட்டு ஏசுவார், அதனால வந்து உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் பொறுப்பல்ல. அல்ல, உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நாங்கள் எதுக்கு நாங்கள் பயப்படுறோம்? அதிகமாக பயப்படுற விஷயங்களை சொல்லுங்க பார்ப்போம். டக் டக் டக்னு எதுக்கு பயப்படுறோன்னு? පැහැදිලි නේ මම කියන එක නැත්නම් කියන්න සිංහලෙන් ඈ සිංහලෙන් කියන්නද? நாங்க எதுக்கு அதிகமா பயப்படுறோம்? අපි කෝකටද වැඩියෙන් බය වෙන්නේ? சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க. நாங்க எதுக்கு அதிகமா பயப்படுறோம்? எந்த நேரம் பயப்படுற ஒரு காரியம் சொல்லுங்க பாப்போம். எதுக்குன்னு? வேற விலங்கல ரைட். நோய் வந்தா வேற சொல்லுங்க. பிரச்சனை இல்லாம இருக்காது யாருக்குமே. பிரச்சனை பயம், கட்டாயம் பயம்ன்ற ஒரு விஷயம் நிச்சயமோட வாழ்க்கையில இருக்கும். சொல்லுங்க பாப்பா, எதுக்கு பயம் இல்லையா? பயமே இல்லையா? எதுக்குமே பயம் இல்லையா? எதுக்குமே பயம் இல்லை. இன்னைக்கு எதுக்குமே பயம் இல்லைன்னு சொன்னா திரும்பி நான் கேட்கிறேன், நாங்க எதுக்குமே இன்னைக்கு பயம் இல்லைன்னு சொன்னா இந்த இடம் எனக்கு நிரம்பி வழியும். நாங்க எல்லாத்துக்கும் பயப்படுறது ஒரு காரியம் தான். இந்த இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதிக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பயம். எதுக்கு எடுத்தாலும் பயம். ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகலையே, வேலைக்கு போனா தானே எனக்கு சம்பளம் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க கிடைக்கலையேன்றது பயம். நல்லா யோசிச்சு பாருங்க. பாசத்துக்கு மேல பயம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றது உண்மை, ஆனா பாசத்துக்கு மேலது பயம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போகலையே, இன்னைக்கு என்ன கேட்பாரோ தெரியல. இப்படி இன்னைக்கு வேலைக்கு நான் போகலையே என்ன கேட்பாரோ தெரியல. මම අද වැරට ගියේ නෑ, මගේ මොනවද ආන්නේ කියලා මන් දන්නේ නෑ. ළමයාව පන්ති එව්වේ නෑ, පන්ති එව්වේ නැති නිසා අද ටීචර් මොනවා ආයිද කියලා දන්නේ නෑ. ஐயோ அதை மங்க எதிர ஈவேனே, நான் இன்னைக்கு வீட்டுல சமைக்கலையே, வந்த உடனே என்ன பதில் சொல்றது, மொனவாத கீன உத்தரு. பயமா பாசமா? பயமா பாசமா? ஐயோ இதை சொல்லிட்டு போனாங்க செஞ்சு வைக்க சொல்லி, அது செய்யவே முடியாம போச்சு. இன்னைக்கு என்னத்த சொல்றது, வந்தோன்னா நாய் மாதிரி கத்துவேன். எப்படி நாய் மாதிரி கத்துவேன்? அப்படிதான் இல்லை, வீட்டுல நாய் மாதிரி கத்துவேன். வீட்டுல உங்களை அப்படித்தானே சொல்லுவோம்ல, மனசுல அப்படித்தானே நாய் மாதிரி கத்துவேன்.
බල්ලා වගේ කෑ ගහ ඇවිලාද මොනවද දෙන උත්තරේ அப்போ அந்த நாயின் உருவெல்லாம் அப்படியே அழகாக விலங்கும் கத்துல விலங்குல இப்போ பாருங்க இன்னைக்கு நாங்க என்னென்ன விஷயங்களுக்கு பயப்படுறோம்னு பாருங்க எங்களோட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பயம். இந்த பயம் ஆரம்பிக்கிற நேரம் தான் எங்களோட வாழ்க்கை என்ன செய்யுது பின்னுக்கு போக ஆரம்பிக்குது. எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு நாங்க பயம், எங்களுக்கு படிச்சு கொடுக்குறவங்களுக்கு நாங்க பயம், எங்களுக்கு கிராம சோகரை கண்டா நடுங்கும், கை காலெல்லாம் ஆடும். வீட்டுக்கு வந்து வேறு அது வேற கதை. அது வீட்டுக்கு வந்து அவன் இருக்கிறான், அவன் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அது வேற கதை. அது வீட்டில் வந்தானே இல்லையா. ஆனா முன்னுக்கு கண்டா கை காலெல்லாம் கிட்டார் அடிக்கும். போலீஸ்ல ஒரு பெரிய உத்தியோகத்தை கண்டா ரோட்ல வாழுன்னு கத்திட்டு போவோம். இப்படி வாழு ரோட்ல கத்திக்கிட்டு போவோம். நல்லா கேளுங்க, அனுபவம் இதுதான் சொல்றேன். வாழு ரோட்ல கத்திக்கிட்டு போவோம். அந்த மஞ்ச கோட்ல போன போனை காதில் வச்சுட்டு போய் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஹலோ அப்படின்னு இங்க அது போனை ஆஃப் பண்ணிட்டு பேசினாலும் அவங்களுக்கு கேட்டுரும். அப்படி இருக்கும் சத்தம். சில பேசுறத பார்த்தா அதை ஆஃப் பண்ணிட்டு பேசினா அங்க உள்ள மனுஷனு கேட்டுரும் பேசிட்டு இருக்காங்கன்னு. அதை வச்சுக்கிட்டு அந்த மஞ்ச கோட்ல போன போலீஸ்காரனை கண்ட உடனே அப்படியே போன் இருக்காரு, மெதுவா பூனை மாதிரி நகர்ந்து போவேன். அங்க போலீஸ்காரன் கண்டுட்டான். நீங்க என்ன அந்த அந்த ரூல்ஸுக்கு பயந்தா நீங்க போனை காதில் வச்சீங்க, பாக்கெட்ல வச்சீங்க? அதுக்கு பயந்த போனை காதில் வச்சு பாக்கெட்ல வச்சீங்க? அதுக்கு பயந்துட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே போனா பாக்கெட்ல தான் வச்சுட்டு அதுல நடந்திருப்பீங்க, க்ளோஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கு தான் பயப்படலையே. அந்த நீதி நியாயம் நமக்கு தேவையில்லை, அதுக்கு பயம் இல்லை. ஆனால் அந்த மனுஷனுக்கு பயம். பயப்படுறோமா இல்லையா? பயப்படுறோம். பாருங்க எங்கட பயங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. பஸ்ல ஏறி உட்காந்தோன்னே பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அந்த கதை ஒன்று சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கதையை இல்லையா. பேப்பர்ல எங்கேயாச்சும் ஒரு டிவியில வாசிச்ச ஒரு ஞாபகம் வரும். முன்னுக்கு வந்த பஸ் முட்டி செத்து போயிட்டாங்க, பின்னுக்கு வந்த பஸ் முட்டி கை கால் உடைஞ்சு போச்சு, இல்லாடிக்கு முட்டி பஸ் பிறண்டுருச்சு. சீட்டில் உட்காந்த உடனே இதில் உட்காருவோமா வேணாமா, முட்டிட்டாங்கன்னா வந்து என்ன செய்யறது, டக்குன்னு ஓடி போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிறது. பஸ்ஸும் வராது, வாகனம் வராது, பாதுகாப்பான இடத்துல உட்காந்துக்கும் அந்த பஸ்ல போயிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட உயிருக்கு நீங்க பாசத்தினால பயந்தீங்களா இல்லாட்டிக்கு அந்த கேள்விப்பட்ட விஷயத்தினால பயந்தீங்களா? உங்களோட உயிரை நீங்க நேசிக்கிறீங்களா இருந்தா, நீங்க உங்களை தான் சரியா நேசிக்கிறீங்களா இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. இந்த உலகத்துல பாருங்க, நீங்க நேசிக்கிற விஷயங்கள் நீங்க வாயில எவ்வளவு தான் சொன்னாலும் எல்லாரும் கடமைக்காக செய்றீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 100க்கு நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு 75% 80% பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை வளர்க்கறது கடமைக்காக. பெத்துட்டோம் வளர்க்கணும், பெத்துட்டோம் වළක්වනවා. ළමයිව බී කරා ඒ නිසා හදන්න ඕනේ. ඒක තමයි දෙමෝපියගේ දැන් තියෙන යුතුයකම්. இல்லையா? பெத்துட்டோம் வளர்க்கணும். ஐயோ என்ற பிள்ளையை நான் வளர்க்கணுமே அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேர் வாயிலிருந்து இல்லை, பெத்து தொலைச்சிட்டோம் அதனால இன்னைக்கு வளர்த்து தொலைன்னு படிக்க வச்சு விரட்டி விட்டுருணும். படிக்க வச்சு விரட்டி விட்டுறணும் இல்லையா? என்னத்தை தான் இதாக இருந்தாலும் கடைசியில் மனசுல தோணும், இவன் படிச்சு எப்படி வந்துடுவான், இவன் படிச்சு என்ன மாதிரி ஆகிடுவான், இவன் படிச்சு நல்லவனா வருவானா கேட்டு. தாய் தகப்பனுக்கே தெரியாது புள்ள நல்லவனா கெட்டவனா வருவானான்னு சொல்லி. அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தெரியும்? தாய் தகப்பனுக்கே கேள்வி, இவன் நல்லவனா கெட்டவனா? உண்மையா பையா? இன்னைக்கு தாய் தகப்பனு கேட்குற கேள்வி, என் புள்ள நல்லவனா கெட்டவனா? மற்றவங்க சொல்லுங்க என் புள்ள மாதிரி நல்ல புள்ள யாருமே இல்லை அப்படின்ட்டு வீட்டில் போய் யோசிச்சு பார்க்கறது. உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா எடை போட முடியாது. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில நாங்க எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும், பயத்துல தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, எங்களோட தொழிலுக்கு நாங்க பயப்படுறோம், இன்னைக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்குறோம். இன்னைக்கு யாருமே இந்த ஓய்வு நாள் இன்னைக்கு இல்லை இல்லையா?
எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்னத்துக்கு பயப்படுறோம்? எங்களோட தொழில், எங்களோட படிப்பு, எங்களோட பட்டம், எங்களோட வீடு, எங்களோட குடும்பம், இல்லையா, எங்களோட சமுதாயம், நாங்கள் இவங்களுக்கு இன்னைக்கு பயப்படுறோம். பயப்படுறோமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னத்தை தான் தலையாட்டிட்டு போனாலும் அடுத்த கிழமை இந்த கூட்டத்தை காண கிடைக்குமோ தெரியல. அடுத்த கிழமை அது ஒரு கேள்விதான். நாங்களும் சொல்றோம், நாங்களும் பிரசங்கிக்கிறோம், தேவன் எங்களோட இடப்பட்டு பேசுறாரு. தேவன் பேசுறது உங்களை திருப்பி இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, உங்களை பலப்படுத்துறதுக்கு, உங்களை பலப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எதிர்பார்த்து தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களை வச்சு உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எந்த நாளும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் உங்க புள்ள போயிட்டு ஒரே கிளாஸ்ல 10 வருஷமா படிச்சுட்டு தான் எப்படி இருக்கும்? ஒன்னாம் பிள்ளை சேர்த்து விட்டு அந்த டை காட்டி அதை சின்ன தண்ணி போத்தலை கொடுத்து அனுப்பி அப்படியே 10 வருஷம் படிக்க வச்சு 11 வருஷம் அந்த புள்ள அப்படியே தண்ணி போத்தலோட பேக்கோட அழைச்சிக்கிட்டு தான் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனையோ வருஷம் தேவனை நாங்கள் அறிஞ்சோம், தேவனை தெரிந்து கொண்டோம், தேவன் கிட்ட நாங்கள் வந்துட்டோம், தேவனை ஆராதிக்கிறோம். இன்னைக்கும் நாங்கள் அந்த மொண்டிசோரி பிள்ளைகள் மாதிரியே ஒரே இடத்துல 10 வருஷம் 15 வருஷமா இருந்துக்கிட்டு இன்னும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நாங்கள் தேவனுக்கு காட்டாம என்ன செய்யறோம்? உலக வாழ்க்கைக்கு பயந்து, உலக காரியங்களுக்கு பயந்து தேவன் கிட்ட போகாம எங்க தெரியுமா நிக்கிறோம்? அதே இடத்துல நிக்கிறோமா இல்லையா? நல்லா தட்டிப்பாங்க உங்களோட மனசாட்சி கொஞ்சம். இன்னும் நாங்கள் எல்லாரும் அதே இடத்துல தான் இருக்கிறோம். அதை விட்டு நாங்கள் வெளியில வாரத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு தான் உட்காந்து நீங்க தலையாட்டிட்டு போனாலும் அடுத்த கிழமை சர்ச்சுக்கு ரெடியாகிற நேரம் வேலை செஞ்ச இடத்துல இருந்து ஒரு கால் வருது, இன்னைக்கு கட்டாயம் நீங்க வேலைக்கு வரணும், வரலாட்டிக்கு வேலை இல்லை. எது முக்கியம்? கேட்கல. எது முக்கியம்? நம்பலாமா? அடுத்த கிழமை முக்கியமான எக்ஸாம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். முக்கியமான எக்ஸாம் நல்லா பாருங்க. இந்த முக்கியமான எக்ஸாம், முக்கியமான மீட்டிங், முக்கியமான காரியங்கள் எல்லாம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை தான். மற்ற கிழமையில 6 நாள் இருக்கும். அந்த கிழமையில 6 நாள் யாருக்கும் கண்ணையும் படாது, தெரியவும் தெரியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் முக்கியமான மீட்டிங், முக்கியமான கிளாஸ், முக்கியமான வேலைகள் இருக்கும். அன்னைக்கு தான் முக்கியமா, அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தான் சாவீடு, எல்லாம் அன்னைக்கு தான் நடக்கும். அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 6 நாள் ஓடுறது, ஓடி கால் முட்டிக்கால் தேய மட்டும் ஓடுறது. முட்டிக்கால் தேஞ்சிட்டு 7வது நாள் ஓய்வு நாள்ல அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கணும். அன்னைக்கு மருந்து வாங்கலாட்டி திருப்பி மருந்து கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில இப்படியே நாங்க இருக்கிறோமா இல்லையா? எங்களோட வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்க்கையில பயம். இந்த நாளுக்கு மட்டும் நாங்க என்ன செய்யறது? அதுக்கு மதிப்பு. ஒருத்தர் இங்க வாங்க, ஒருத்தர் முன்னுக்கு வாங்க. யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா? அப்ப இன்னைக்கு தேவன் இன்னைக்கு எங்களோட பேசுறாரு. வார்த்தையின் மூலமா இன்னைக்கு தேவன் எங்களோட பேச ஆயத்தப்படுறாரு. இன்னிலிருந்து நாங்க அதுல இருந்து மாறணும். திருப்பிக்கோ ஏசாயா புத்தகம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். அட்டதோலா, இசையப்பத்த அட்டதோலா. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும்,
அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி அவர்கள் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். வார்த்தை தெளிவா தெரியுதா? இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு கட்டுப்பாடு. ஒரு உதாரணம் சொல்லுவா. வீட்டுல சாவு நடந்தா வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. வீட்டுல சாவு நடந்தா வீட்டை விட்டு வெளியில, அது எனக்கு நான் தெரியல, அது எத்தனை நாள் சொல்லுவாங்க, அந்த நாள் மட்டும் வெளியில போக கூடாது. அப்ப தேவனை ஆராதிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வீட்டுல சாவு நடந்துருச்சு. கட்டுப்பாடு. இல்லாட்டிக்கு இந்த கிராமத்திலேயே அன்னைக்கு தான் திருவிழா நடக்குது, தேர் நடக்குது. எப்படி? எல்லா மதமும் நமக்கு சம்மதம், எல்லா மதமும் நமக்கு சம்மதம், எல்லா மதமும் நமக்கு. அப்ப எல்லா அம்மாவும் அம்மா, எல்லா அப்பாவும் அப்பா, ஊர்ல அப்பா, ஊர்ல அம்மா. இது விளங்கிக்கிட்டீங்கன்னா சரி. அப்ப என்ன செய்வோம்? எல்லா மதமும் நமக்கு சம்மதம், எல்லாரும் போறாங்களே, தோட்டத்துல, கிராமத்துல, டவுன்ல, வீட்டுல போல எல்லாரும் அதுக்கு போறாங்களே, அப்ப நான் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டா வித்தியாசமா தெரிஞ்சிருவேன். அதனால நானும் அவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும்? கோவிலுக்கு, திருவிழாவுக்கு போகணும். இல்லாட்டிக்கு ஊர்ல அது இருக்கிற இடத்துல, கிராமத்துல, தோட்டத்திலயோ இன்னைக்கு சிரமதானம், ரோடு வெட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வெட்டுவாங்க, அன்னைக்கு தான் வெட்டுவாங்க. இன்னைக்கு சிரமதானம் பாருங்க. வெளியவே போயிடக்கூடாது. இன்னைக்கு கட்டுப்பாடா நாங்க இருக்கணும். எப்படி கட்டுப்பாடா? ஊருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எப்படி ஊருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதனால இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியல. கால் பண்ணி கேளுங்க மத்தவங்க. இன்னைக்கு இந்த சபைக்கு வர நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்பர் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். கால் பண்ணி கேளுங்க பாப்பா. இன்னைக்கு போலீஸுக்கு என்ன இன்கொயருக்கு வர சொல்லிருக்கிறாங்க. அது ஒரு கட்டுப்பாடு. நான் அதுக்கு போயே ஆகணும். நான் இன்னைக்கு அதுக்கு போயிட்டே ஆகணும். அதனால சர்ச்சுக்கு வர முடியல. இன்னைக்கு தான் கிளினிக் போட்டிருக்காங்க பாஸ்டர். கொடுத்த நாள்ல போட்டு அடுத்த வாரம் மருந்து கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? பதில். இப்ப அடுத்த மாசம் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பஸ் இருக்காது. இப்ப பஸ் எல்லாம் எலெக்ஷனுக்கு ஓட தொடங்கிடும். அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க பாஸ்டர், குட்டிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. நம்மளுக்கும் பிரச்சனை வந்துருமோ, இல்லாட்டி அடிக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்தே சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். இப்படி அதுக்கு பயந்தே சர்ச்சுக்கு நான் வரல. பாருங்க பாஸ்டர், காலையிலேயே வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருந்தேன்னா அடிச்சுக்கிட்டு போறாங்க பஸ்ல கத்திக்கிட்டு. அது எனக்கு என்னமோ மாதிரி பாஸ்டர். அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி. பாருங்க, நாங்க யாருக்கு பயப்படுறோம்? உலகத்துள்ள அனைத்து காரியங்களுக்கும் பயப்படுறோம். நாங்க பயப்படுறோம். ஆனா தேவனுக்கு நாங்க பயப்படுறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தான் பிரசங்கம் பண்ணி நாங்க தேவனுடைய வார்த்தை தெளிவா விளங்கப்படுத்தினாலும் இன்னைக்கு ரத்தம் கொதிக்கும். இது கேட்கிற நேரம் கோபம் வரும். சில நேரம் என்னை குத்துறதுக்கும் ஞாபகம் வரும். எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை. ஒரு நாள் கிளம்பில வந்து இப்படியே வந்து சொல்லிட்டு போறது. நம்மளுக்கு தானே தெரியும் நம்மளுக்குள்ள பிரச்சனை, நமக்குள்ள கஷ்டம் நமக்குள்ள தானே தெரியும். அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்க சொகுசா இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறை இருக்குது? யூடியூப்ல பாக்குறவங்களும் கட்டாயம் பேசாத. இந்த யூடியூப்ல நான் விருப்பமே இல்லை. நான் ரொம்ப விருப்பமே இல்லை இந்த யூடியூப்ல இதுல போடுறதுக்கு.
ஏன்னா இந்த வார்த்தைய நாங்க இன்னைக்கு உட்காந்து நாங்க முகமுகமா பேசுறோம். நீங்க என் முகத்தை பாக்குறீங்க, நான் உங்க முகத்தை பாக்குறேன். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு சரியா போகுதா இல்லைன்னு சொல்லி நான் உங்களோட முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு கேட்கறவங்க சரியா, சில நேரம் வீட்டுல சமைச்சுக்கிட்டு கேட்பாங்க, சில நேரம் வீட்டுல எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டு வேலை கேட்பாங்க, சில நேரம் சிக்னல் உடஞ்சி போயிடும், கேட்டுட்டு நேரமே சிக்னல் விட்டுக்கு வரும். இப்ப நான் முதல் சொன்னது ஒரு வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போங்க அப்படின்னு. பாரு அந்த பாஸ்டர் சொன்ன கதையை, அந்த ஆள் அந்த இது சொல்ற கதையை பாருங்க. எல்லாரும் கோயிலுக்கு போகணும் சொல்றது மனுஷனா? அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, ஆனா அதை பத்தி குறை பேசுறதுக்குள்ள காரியங்கள் இருக்குது. அம்மா இந்த யூடியூப் எடுத்து பாருங்க, அதுல பணியை போட்டிருப்பாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. தேவன் ஆவியில நிறைந்து தேவனுக்குள்ளாக வளர்ந்து தேவனோட கிட்டி இருக்கிற ஏசப்பாண்ட பிள்ளைகள் போடுவாங்க கமெண்ட்ஸ் பாருங்க. போயினா போயிட்டு வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நேத்தனுக்கு எனக்கு தெரியுமா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, போடுவாங்க. மற்றவண்ட குறைய பார்த்து அதை குறைய சொல்லி 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 தன்னுடைய குறைய அப்படியே மூடி மறைக்கிறது. என்ன உங்களுக்கு அது சொல்றது? தாங்கிட்ட உள்ள குறைய மறைக்கிறதுக்காக மற்றவண்ட குறைய சுட்டி காட்டுறது. ஒரு பிரசங்கம் நாங்க பேசுற மாதிரி இருந்தா, தேவண்ட வார்த்தையை கொண்டு நாங்க பேசுற மாதிரி இருந்தா, உங்களுக்கு பிரசங்கம் பிழையா விளங்கலாம். சில நேரம் தேவண்ட வார்த்தை பிழையா விளங்காது. ஒரு நாளும் ஒரு போதகர் ஒரு யாராச்சும் தப்பா ஒரு பிரசங்கம் மாட்டா, அதை பத்தி பேசுற பேச்சு, இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு, இவருக்கு என்ன தெரியும், அவர் பைபிள் காலேஜ் போகல, அந்த காலேஜ் போகல, இந்த காலேஜ் போகல, நாங்க இப்படி டிகிரி, நாங்க இதெல்லாம் எம்பிபி, அதான் கோர்ஸ் இருக்கு, எத்தனையோ கோர்ஸ் இருக்கு, இப்படி கோர்ஸ் எல்லாம் பண்ணி இவங்களெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு பிரசங்கம் பண்ணி இவங்களெல்லாம் வச்சு பேசுங்க. இன்னைக்கு பேசுற கதைகள் அவங்க. நீ பிரசங்கத்தை ஏன் பார்க்குற? உனக்கு குறைவா இருந்தா அந்த பிரசங்கம் பண்ற மனுஷன் ஒரு வார்த்தையை நிச்சயமா எடுத்திருப்பாரு பைபிள்ல இருந்து. நிச்சயமா ஒரு வார்த்தையை எடுத்து தான் கட்டாயம் பிரசங்கம் பண்ணுவாரு. நீ அந்த வார்த்தையை படி, நீ அந்த வார்த்தையோட பேசு, அந்த வார்த்தையை தேவனோட சொல்லுங்க. நீங்க அப்பா என்னோட பேசுங்க, இந்த வார்த்தையின் மூலமா நீங்க என்னோட பேசுங்க. அவர் பண்ண பிரசங்கம் எனக்கு விளங்கல, அது எனக்கு சரியா பொருந்தல, நீங்க என்னோட பேசுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? மற்றவங்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லியே நம்மளோட வாழ்க்கையும் இதுதான் இன்னைக்கு மற்றவங்களோட வாழ்க்கை. அதனால பாருங்க, நாங்க எங்களோட வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறோம், மற்றவங்க சொல்ற குறைகளுக்கு பயப்படுறோம், மற்றவங்க காட்டுற கால். நான் சொல்லுங்க, என்ன பிரசங்கத்துல நான் எது சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். என்ன சொன்னா, நான் என்னோட என் தகப்பன் பேசுற காரியத்தை நான் பேசுறேன். நான் பேசுற பிரசங்கங்கள் என் அனுபவ ரீதியா பேசுறேன். இங்க ஒண்ணு பேசிட்டு வெளியில போயிட்டு நான் தப்பு செய்யறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் இங்க உங்களோட பேசுறது என் வாழ்க்கையில இருக்கணும். என் வாழ்க்கையில இந்த இல்லாட்டி நான் அவங்களோட பிரசங்கம் நான் பேசவே மாட்டேன், எனக்கு அது விருப்பமும் இல்லை. அது என்னுடைய தகப்பன் என்னை நடத்துற விதம். அவர் என்னோட வாழ்க்கையில பிரசங்கம் கொடுத்தாருன்னு சொன்னா, சில நேரம் அந்த பிரசங்கம் எனக்கும் பேசும், நான் எனக்கு உங்களோட பேசியது, சிலர் என்னுடைய பிரசங்கம் பேசும், ஆவியின் இடப்பட்டு பேசுற பிரசங்கம் அது. அதனால நான் யாருக்கும் பயப்படல. ஏன்னா இந்த பிரசங்கம் என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்குற வார்த்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். பாருங்க, எங்களோட வாழ்க்கையில அப்ப சொல்றாரு பாருங்க, தேவனே சொல்றாரு என்னது பாருங்க, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்வதில் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னைக்கு அப்பா உங்கள்கிட்ட பேசி சொல்றாரு, இந்த ஜனங்கள் சொல்கிற கட்டுப்பாடு, இந்த ஜனங்கள் வச்சிருக்கிற நீதி நியாயம், அதாவது எதுக்குன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. வரும் இப்போ அடுத்த கட்டம் வரும். இதை மட்டும் பிடிச்சிட்டு போயிடாதீங்க. இதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை இப்படி பார்க்குறோங்க. அப்போ நீதினு ஒன்று இருக்கு தானே, ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு தானே, கவர்மெண்ட் ஒன்று இருக்கு தானே, அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடாதோ, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படக்கூடாதோ, ஸ்கூல் டைமுக்கு நாங்கள் போகணும் அதுக்கு பயப்படக்கூடாதோ, வேலைக்கு போகணும் அதுக்கு பயப்படக்கூடாதோ அப்படின்னு சொல்லி இப்போ கேள்வி வரும். இப்போ கேள்வி நிச்சயமாக வந்திருக்கு. இப்போ பாதி பேருக்கு வந்திருக்கு. இப்போ எப்படி இப்படி பேசுறது மனுஷன்? வர இயலாது, கட்டாயம் 7:30 மணி 7 மணி ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு தானே ஆகணும், போயிட்டு தானே ஆகணும். பிரின்சிபல் கூப்பிட்டா நாங்கள் போக தானே வேணும் இல்லையா? அம்மா அப்பா மீட்டிங் கூப்பிட்டா போயிட்டு தானே ஆகணும். இந்த மனுஷனுக்கு என்ன தெரிய போகுது இல்லையா? போயிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு போஸ்ட் என்னை கூப்பிட்டா நான் போயிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு போஸ்ட் ஒரு பார்ட்டி வச்சா நான் போயிட்டு தானே ஆகணும். இந்த ஆளுக்கு என்ன தெரிய போகுது? இவரை அவன் சம்பாரிச்சு கொடுக்க போறாரு எனக்கு. இன்னைக்கு 1000 கேள்வி வரும்.
அப்ப நாங்க யாருக்கு இன்னைக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? உலகத்துல உள்ள அவ்வளவு மனுஷருக்கும் எங்களோட வாழ்க்கையில பயத்தை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். மரியாதை எல்லாம் நினைச்சிட்டு இருப்பான். அவங்க போஸ்ட்மான் நினைப்பான், எனக்கு கொடுத்த மரியாதைக்கு பயந்து ஓடி வந்துட்டாங்க பாக்க. பயந்து மரியாதை, அங்க மரியாதை ஒண்ணுமே இல்லை, பயத்துல ஓடினது. பயத்துல ஓடுறது. அப்ப எங்களோட வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க என்னென்ன விஷயங்களுக்கு பயப்படுறோம், எந்தெந்த கட்டுப்பாடுல நாங்க இணங்கி இருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ கட்டுப்பாடுல நாங்க இறங்கி இருக்கிறோம். இந்த கொரோனா வந்துச்சு தானே, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் கட்டுப்பட்டிருந்தீங்களோ எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு வெளியே போனீங்களோ தெரியாது. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது, அப்படிலாம் இருந்துச்சு. நன்மையான விஷயத்துக்கு தான் இருந்துச்சு, தீமையான விஷயம் நன்மையான விஷயத்துக்கு தான் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பயங்கரமானதுலையும் களவுல போய் பேசுறவங்களும் இருந்தாங்க, களவுல போய் வேலை செஞ்சவங்களும் இருந்தாங்க. அவ்வளவு பயங்கரமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. அவ்வளவு உயிர்கொல்லி நோய், பயங்கரமான நோய். களவுல போயிட்டு பேசிட்டு வருவாங்க, களவுல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க, களவுல போய் எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. என்ன மாட்டினா கொண்டு போய் உள்ளுக்க போட்டுருவாங்க 15-30 நாள். அப்ப அதுக்கு பயந்து என்ன செய்யறது? களவுலையே ஒளிச்சு அதை மும்முரமா செய்வாங்க. அப்ப அந்த நாள்களில் சபை நடந்துச்சு, நிறைய ஜெபம் நடந்துச்சு. ஒளிஞ்சு போன யாராச்சும் கையை தூக்குங்க பாப்பா. சபைக்கு ஒரு ஆள் இருக்கு, ஒளிஞ்சு போன ஒரு ஆள், களவுல போன ஒரு ஆள் கை தூக்குங்க போ. தேவனை ஆராதிக்க 2-3 பேர். அப்ப பாருங்க, அதுகளுக்கெல்லாம் நாங்க பயந்து ஒளிஞ்சு ஏதாச்சும் காரியம் செஞ்சுக்குவோம். ஆனா தேவனுடைய காரியத்துக்கு நாங்க எப்பயும் எங்களோட வாழ்க்கையில பயம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில தேவனுடைய காரியத்துக்கு பயம் இல்லை. அப்ப நாங்க யாருக்கு பயப்படணும்? யாருக்கு? எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 10:28. மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென், ஆமென். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். திருப்பியும் சொல்றாரு, யாருக்கு? சரீரத்தை மாத்திரம் கொள்றோம். இன்னைக்கு நாங்க எங்களோட சரீரத்துக்காக இன்னைக்கு எத்தனையோ பயங்களுக்கு என்ன செய்யறோம்? நாங்க எங்களோட சரீரத்துக்கும் எங்களோட ஆத்துமாவை என்ன செய்யறோம்? இழந்து போயிடுறோம். ஐயோ, அவங்க ஏசிடுவாங்களோ, அவங்க என்னை அடிச்சிருவாங்களோ, இல்லை அவங்க என்னை கொன்றுவாங்களோ, இல்லாட்டிக்கு எனக்கு இந்த வேலை நடக்காதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? இந்த அழியிற சரீரத்துக்காக என்ன செய்யறோம்? நாங்க பயப்படுறோம். இதனாலதான் இன்னைக்கு அநேக காரியங்கள் தேவனுக்கு கொடுக்காம வெளியே இருக்கிறோம். பாருங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நாங்க பயப்பட வேண்டும். அப்ப நாங்க யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? சரீரத்தை கொள்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பயப்படணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் நிச்சயமா இப்போதைக்கு பயப்படுறது சரீரத்தை கொள்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பயப்படுறோமே தவிர ஆத்மாவின் சரீரத்தை நரகத்தில் அழிக்கிற தேவனுக்கு ஒரு பயமும் இல்லை. சிருஷ்டியை நினைப்போம், சிருஷ்டிகரை நினைக்க மாட்டோம். இதோட வாழ்க்கை. தேவன் படைத்த அவ்வளவு விஷயத்துக்கும் நாங்க இன்னைக்கு பயம். தேவன் இந்த உலகத்துல படைத்த அவ்வளவு விஷயத்துக்கும் நாங்க பயம். தேவன் தான் படைத்தார் எல்லாத்தையும். மரம், கல்லு, மண், இந்த வீடு எல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்தது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு. இன்னைக்கு மனுஷர், உங்களோட போஸ்மார், உங்களோட டீச்சர்மார், உங்களோட செல்வம், உங்களோட சொத்து, உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம், இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்தது. தேவன் சிருஷ்டித்தது. தேவன் சிருஷ்டித்ததுக்கு நாங்க இன்னைக்கு முதலிடம் கொடுக்கிறோமே தவிர சிருஷ்டித்த தேவனுக்கு நாங்க முதலிடம் இன்னும் கொடுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். அதான் எங்களோட முடிவு. அதுதான் எங்களோட முடிவு. அதுதான் அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஒரு மனுஷன் இருந்தாலும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க,
இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மனுஷன் காட்டுக்கு போயிட்டு மரம் வெட்டிட்டு வர்றது, காட்டுக்கு போயிட்டு மரம் வெட்டிட்டு வந்து சிலை செதுக்கிற ஒரு மனுஷன். காட்டுக்கு போய் மரம் வெட்டுறன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. காட்டுல எல்லாத்துக்கும் போய் மரம் வெட்டலுமா? மரம் வெட்டுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சில மரங்கள் வெட்ட இயலாது. அப்ப காட்டுல போய் மரம் வெட்டுறன்னு சொன்னா முதலாவது களவுல தான் வெட்டிட்டு வரணும். இப்ப இந்த மனுஷன் என்ன செய்யறான்? களவுல போய் மரத்தை வெட்டிட்டு வந்து சிலைகள் உருவாக்குற ஒரு மனுஷன். அப்ப அந்த மனுஷன் என்ன சிலையை செதுக்குறான். மரத்தை வெட்டி சிலையை செதுக்குற நேரம் என்ன செய்யறான்? ஏதோ ஒரு தெய்வத்தின் சிலையை செதுக்குறது தான் ஒரு நடக்கும் சாதாரணம். சிலையை செதுக்குற நேரம் இந்த மனுஷன் என்ன செய்யறான்? பெரிய மரம், அது ஒரு பெரிய மரம். வெட்டுற நேரம் சும்மா கையால பிடிச்சி வெட்டலாமா? கத்தியை வெட்டலாமா? வெட்டலாமா? ஏலாது. அருவாள் இருக்கணும், இல்லாட்டிக்கு வால் இருக்கணும், இல்லாட்டிக்கு அந்த வெட்டுற மெஷின் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? காலை வச்சுதான் என்ன செய்யணும்? சத்தத்தை காணும். காலை வச்சுதான் மரத்தை வெட்டணும். வெட்டி முடிச்சோன்னு இப்ப அதை செதுக்கணும். எப்படி செதுக்குவா? அதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி 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 செதுக்கு நேரம் சும்மா இருப்பானா? சிகரெட் குடிக்குவான், சிகரெட் குடிப்பான். நல்ல தண்ணி அடிக்கிறது, நல்லா தண்ணி அடிப்பாரு. என்னென்ன கண்ட கண்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் பேசுவான், அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுவாரு. வெத்தலை போடுற நல்லா வெத்தலையை போட்டு காரி துப்புவாரு. சுண்ணாம்பு தடவுனா அதுலயே தடவிட்டு வேலையை ஆரம்பிப்பாரு இல்லையா? கை கால் மூஞ்சி கழுவணும், சரி அதுலயே கை கால் மூஞ்சி கழுவுவாரு. பசி வந்துட்டா அந்த விறகையை எடுத்து பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு சமைப்பாரு. அதுக்கு பிறகு செதுக்கி முடிச்சோன்னு உட்கார ஒரு அடிக்கு அதுக்கு மேல உட்காந்துருப்பாரு. அப்புறம் அதை வார்னிஷ் எல்லாம் பூசி கீசி நல்லா அது போலாம் பாலிஷ் பண்ணி பிறகு தூக்கி கொண்டு வந்து என்ன முத்தம் கொடுத்தா வைப்பாரு. அதை கொண்டு வந்து ஒரு வீசு வெளியில எங்க கிடக்கும் அது. அப்புறம் அதை கொண்டு போய் பொறுக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாங்க விற்கிறதுக்கு. அதை போய் நம்ம அவங்க வாங்கிட்டோம். அம்மா கடவுள், யாரு யாரு யாரு? கடவுள். கடவுள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உண்மையான தகப்பன் இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு வக்கு இல்ல. அதை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு பாடுற பாடு இருக்குது. உயிருள்ள வார்த்தை கையில இருக்கும். அது எங்கேயாச்சும் செலந்தி வலை கட்டி கரப்பாம்பூச்சியும் பூச்சியும் பள்ளியும் அதுக்கு மேல நடந்து ஓடிக்கிட்டு இருக்கும். சில வீட்டுக்குள்ள இருக்கும், மேச ஆடாம இருக்கும், பைபிள் இருக்கும். அது இருக்கிற இடம் தெரியாது. சில நேரம் டிவி இருக்கும், அழகாக ரேக்கில் இருக்கும். மேலே டிவி ரேக்கில் அடிச்சிருக்கும், பிளேயர் ரேக்கில் அடிச்சிருக்கும், படிக்கிற புத்தகங்கள் மேலே ரேக்கில் இருக்கும், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் மேலே ரேக்கில் அடிச்சு வச்சிருப்பாங்க. இதை வாங்கிட்டு போன பொருள் அந்த சிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேலே இருக்கும். எப்படி? அதுக்கெல்லாம் மேலே இருக்கணும் மதிப்பு. அதுக்கெல்லாம் மேலே வச்சு ஆணியெல்லாம் அடிச்சு பார்த்து வச்சு நல்லா விளக்கெல்லாம் போட்டு அப்படி போட்டு அஜி ஜொலிக்கும். வீட்டில் ஜொலிக்கும். ஜொலிக்க வேண்டியது என்னுடைய உண்மையான வார்த்தை வீட்டில் வீசி ஒரு மூளையில கிடக்கும். அதான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமான திருப்பி தூக்கிட்டு ஓடி வர வேண்டியதான். ஆனா அங்க லைட் போட்டது, அங்க ஒரு செலந்தி வலை கட்டணும். செலந்தி வலை கட்டிடுச்சு பாரு. ஒருத்தனுக்கும் கண்ணு தெரியல வீட்டில் உள்ளவங்களுக்கு. வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் தான் அதை துப்பராக்கணும்னு சொல்லி ஒருத்தனுக்கு தோணிச்சா அதுக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு பூகம்பம் வெடிச்சிடும். அவ்வளவு பக்தி, அவ்வளவு வேலை பக்தி. அப்பா அவ்வளவு பக்தி. பைபிள் இருக்கு இங்கிட்டு இப்படி இருக்கும். நீங்க 4 பேர் இருந்தா காட்டுறேன். ஒரு சில இடங்கள் இருக்கு, நம்ம சர்ச் இருக்கு, நல்லா தண்ணியை போட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல கொசார நேரம் அப்படியே சிலர் விழுந்து
சர்ச்சை கண்டுட்டா போதும், செய்கிற அநியாயெல்லாம் அங்கே செய்ய வேண்டியது, அதை cross ஆகிற நேரம் மட்டும் கடவுளே வாயை திறந்து அண்ணாரும். வாழ்க்கையை திருப்பி பார்த்தா அவ்வளவு அசிங்கமான வாழ்க்கையா இருக்கும். ஆனா அவனுக்கு போனா பார்க்கணும்ல பக்தி. அப்பா நம்மளாம் அப்படித்தான் சர்ச்சுக்கு வந்தா அவ்வளோ பக்தியா இருப்போம். செய்யறதெல்லாம் அட்டகாசெல்லாம் வீட்டில் செஞ்சுட்டு தான் வராது. வீட்டில் ஊர்ல ரோட்ல எல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்க வந்து பார்த்தா எங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. எங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. பாருங்க என்ன செய்யறோம். அந்த சிருஷ்டிச்ச அந்த இதுக்கு கொடுக்குற மரியாதை கூடி, ஒரு மனுஷனால கையால செய்யப்பட்ட பொருளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கூடி நாங்க எங்களோட தேவனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த வார்த்தையின் மூலமா, உயிருள்ள வார்த்தை மூலமா எவ்வளவு அழகா, எவ்வளவு பக்குவமா எங்களோட பிரச்சனைக்கு, எங்களோட சந்தோஷத்துக்கு, எங்களோட சமாதானத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற இந்த வார்த்தையை நாங்க தூக்கிக்கிட்டு இதை சுமந்துக்கிட்டு அலையிறதுக்கு நாங்க விருப்பம் இல்லை. இதுக்கு முக்கியஸ்தானம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இதை அழகா நாங்க பத்திரப்படுத்தி வைக்க விருப்பம் இல்லை. இதை வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அந்த வீட்டுல கொண்டு போய் அதை பார்த்தா கும்பிடணும், அதை பார்த்தா அங்கிட்டு போகணும், அதை பார்த்தா எங்கிட்டு போகணும். சிலது இப்படி இருக்கு. பைபிள் இருக்கும், நான் பார்க்க நிறைய பேர் நான் கண்டதை சொல்றேன், அனுபவத்தை கண்ட சொல்றேன். பைபிள் இருக்கும் இப்படி ஒரு இடத்துல, வீட்டில் பாட்டியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ போயிட்டாரு. எங்க போயிட்டாரு அது நமக்கும் சொல்ல முடியாது. பரலோக நேரம் நமக்கு நீங்க நினைக்கிறீங்க, அது கடவுளுக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் நரகத்துக்கா இதுக்கா போறேன்றது கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எல்லா அட்டூழியம் பண்ணிட்டு வெளியே நல்லவே மாதிரி காட்ட உங்களுக்கு தெரியுமா? அது அவருக்கு தான் தெரியும். அது அவர் தான் பார்த்துக்கணும். அப்ப எப்படி வீட்டில் எப்படி இருக்கும் பைபிள், பைபிள் செத்தவங்களோட படம் ஒன்று மாட்டிருக்கும். அழகா மாலையெல்லாம் போட்டு போன அப்பா போயிட்டாரே பாருங்க, அம்மா போயிட்டாங்களே பாருங்களே, பாட்டி போயிட்டாங்களே பாருங்களே. இனிதான் பைபிள் இருக்கும். அது கண்ணுக்கும் தெரியாது, அது கண்ணுக்கும் தெரியாது. உலகத்தில் உள்ள அனைத்து காரியத்துக்கும் மதிப்பு கொடுக்குற நாங்க எங்களை சிருஷ்டித்த எங்களுடைய தேவனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? மதிப்பு கொடுக்கறது இல்லை. உலகத்துல அத்தனை விஷயத்துக்கு நாங்க முதல் ஸ்தானத்தை கொடுக்குறோம். எங்களோட கிளாஸ், எங்களோட படிப்பு, எங்களோட பட்டம், எங்களோட வேலை, எங்களோட குடும்பம், இதுக்கு நாங்க என்னென்ன கொடுக்கணும். இன்னைக்கு குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஒண்ணு சேர்றாங்க, அப்பதான் சேர்றாங்க. ஒண்ணுக்கு குடும்பத்துல எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அதனால நான் எல்லாம் அதுக்கு போயிடணும். எப்படி அதுக்கு நான் போயிடணும். இன்னைக்கு தான் முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு அது கட்டாயம் போயிட்டே ஆகணும். இன்னைக்கு தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச வேலையில முக்கியமான நாள், பரிசளிப்பு நாள், சல்லி கிடைக்கிற நாள், சர்டிபிகேட் கிடைக்கிற நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் இன்னைக்கு நமக்கு அதுதான் முக்கியம். ஆனா எங்களை நரகத்துல இருந்து பாதுகாக்கிறது, எங்களோட ஆத்மாவை பாதுகாக்கிறது, எங்களோட சரீரத்தை பாதுகாக்கிறது, எங்களை உலகத்துக்கு கொண்டு வந்து உயிர் சுவாசத்தை கொடுத்தவர், அவருக்கு நாங்க எந்த மரியாதையும் கொடுக்கறதுக்கு நாங்க ஆயத்தம் இல்லை. கொல்றவனுக்கு பயம், அடிக்கிறவனுக்கு பயம். ஆனா எங்களை படைத்த என்னுடைய தேவனுக்கு எங்களோட வாழ்க்கையில எந்த விதமான பயம் எங்களோட வாழ்க்கையில இல்லை. என்ன மரியாதை நாங்க தேவனுக்கு கொடுக்குறோம்னு பாருங்க. ஒரு வேலைக்கு போற நேரம் எப்போலாம் அழகா உடுத்தி மேக்கப் பண்ணி அப்படியெல்லாம் போட்டு போவோம். ஒரு கல்யாணத்துக்கு போற நேரம் அப்படி குறவு இல்லாம அவ்வளோ அழகா மேக்கப் பண்ணி போவோம். முத நாளே ஆயத்தப்படுத்துவோம். நான் எங்க ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஆயத்தப்படுத்திங்களா? நாளைக்கு சர்ச்சுக்கு போற சொல்லி ஆயத்தப்படுத்தணும். அநேகம் பேர் இல்லை. ஒரு கல்யாணத்துக்குன்னு சொன்னா ஒரு கிழமைக்கு முன்னுக்கே ஆரம்பிச்சிடும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும்னு சொல்லி. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா அது ஒரு மாசத்துக்கு முன்னுக்கே பிளான் பண்ணுவாங்க, தலையில வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி, இல்லையா? அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. தேவனுடைய அந்த ஓய்வு நாளுக்கு மட்டும் அதை காலையில் எழுப்பி பார்த்துக்குவோம். போன காலையில் தானே போவோம், அப்புறம் என்ன
காலெழுவி பார்த்துக்கோ. எங்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. எங்களை படைத்த என்ற தேவன், எங்களை நேசிக்கிற எங்கள் தேவன், எங்களை இன்னும் வழி நடத்துகிற எங்களோட தேவன் இல்லையா? அவரை இன்னும் எங்களை நடத்திக்கிட்டு போறாரு. இன்னைக்கும் எதிர்பார்க்கிறாரு. நீ உலகத்துல உள்ள அவ்வளோ காரியத்துக்கு நீ பயந்துகிட்டு இருக்கிற, ஏன் நீ எனக்கு பயப்பட மாட்டேங்கிற? ஏன் நீ எனக்கு பயப்பட மாட்டேங்கிற? நாங்க இன்னைக்கு எல்லா காரியத்துக்கும் கொடுக்கிறோம். திருப்பி இன்னொன்று இருக்கு பாருங்க, லூக்கா 12:5 பாருங்க. லூக்கா 12:5. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். தப்பு செஞ்சோன்னு நரகத்துல தள்ளுறவருக்கு பயப்படுங்க. இன்னைக்கு நாங்க தப்பு செஞ்ச யாருக்கு பயப்படுறோம்? போலீஸுக்கு, ஜட்ஜுக்கு, கிராம சேவருக்கு, வீட்டில் உள்ளவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் நாங்க பயப்படுறோம். ஆனா நாங்க தப்பு செஞ்சோன்னு எங்களை நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கு நாங்க என்ன செய்யணும்? பயப்பட ஆயத்தமாகணும். இன்னைக்கு நாங்க செய்யற ஒவ்வொரு தப்புகளுக்கும் நாங்க எங்க போப்போம்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். இன்னைக்கு அநேகர் எங்க நாங்க ரெடியாருன்னு சொல்லி அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியுமா இருக்கும். அப்ப நாங்க யாருக்கு பயப்படணும்? நாங்க தப்பு செஞ்சு நரகத்துக்கு தள்ளுற வல்லவருக்கு மட்டுமே தான் பயப்படணுமே தவிர, இந்த உலகத்துல இருந்து எங்களை பயப்படுத்தி நீ வரலாட்டி கொண்டு கொன்றுவேன், நீ வரலாட்டி கொண்டு இல்லாமக்கிடுவேன், உன்னை நாசமாக்கிடுவேன், இப்படி பண்ண அப்படி சொல்ற மனுஷனுக்கு நாங்க பயப்பட அவசியமே இல்லை. நாங்க பயப்படணும் யாருக்கு? தவறு செய்யற மனுஷனை நரகத்துக்கு தள்ள வல்ல தேவனுக்கே மட்டும்தான் நாங்க பயப்படணும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? எங்களோட வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டோம், பிழையும் செய்ய மாட்டோம், தேவையான விஷயம் செய்ய மாட்டோம். தேவனுக்கு நாங்க பயந்துன்னு சொன்னா நாங்க உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு இருப்போம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையில நாங்க தேவனுக்கு முதலாவது பயப்படணும். அந்த தேவன் நரகத்துக்கு தள்ள வல்லவர் யாரு? அவர் மட்டுமே தான். எங்களோட பாவம், எங்களோட அக்கிரமம் எல்லாத்துக்கும் எங்களை தள்ளக்கூடியவர் யாரு? தேவன் மட்டும்தான். அப்ப நாங்க பயப்படணும் யாருக்கு? இனிமே தேவனுக்கு. பாருங்க, ஏசாயா புத்தகத்துல திருப்பி பாருங்க, 13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஏசாயா 8:13 13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே ஆகுமா? அப்படியே ஆகுமா? நாங்க யாருக்கு பயப்படணும்? நாங்க யாருக்கு அச்சம் அடையணும்? இப்ப ஆமேன் வேற சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. நான் சொன்னது எனக்கு, நீங்க சொன்ன ஆமேன் உங்களுக்கு. ஆமேன் அப்படியே நடக்கட்டும். அப்ப இனிமே எங்களோட வாழ்க்கையில உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு நாங்க பயப்படுறதை விட நாங்க என்ன செய்யணும்? எங்களோட தேவனுக்கு பயப்படணும். நாங்க அவருக்கு மட்டும்தான் அஞ்சணும். அப்படின்னு சொன்னா தேவனுடைய கட்டளைகளை நாங்க கட்டாயம் கைப்பற்றணும். தேவனுடைய வார்த்தையின்படி நாங்க நிச்சயமா நடக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். நீங்க பயந்துட்டேன், ஐயோ கடவுளுக்கு நான் பயம், கடவுளுக்கு நான் பயங்கர அச்சம், இனிமே அவரை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அது உண்மை. ஆனா வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்கணும், அது கிரியை செய்யணும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். அதுதான் நீங்க தேவனுக்கு பயப்படுற பயம், அச்சம். சும்மா பொய்க்கு உதட்ட அளவுல ஐயோ நான் கடவுளுக்கு பயம், நான் அப்படி பயம் இப்படி. இந்த வார்த்தையில ஒன்னையாச்சு நீங்க வெளியில விட்டுட்டு நீங்க தேவனுக்கு பயம்னு சொல்றீங்கன்னு சொன்னா பொய், முழுக்க முழுக்க பொய். இன்னைக்கு வராதவங்களுக்கு நான் சொல்ற காரியம் அதே தான்.
இன்னைக்கு ஓய்வு நாள் சபைக்கு நீங்க போகலையா, முழுக்க கூட வாழ்க்கையே போய் நீங்க அதுக்கு பிறகு நீங்க தேவனுக்கு பயம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவனோட பிள்ளை, நான் தேவனோட பிள்ளை, நான் தேவனுக்கு மட்டும்தான் பிரியமான காரணம் சொல்லிடுன்னு சொன்னா அது முழுக்க போய் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னு சொன்னா அவருடைய கட்டளைகளை முதல்ல அது பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. அதையே நம்மளால ஒழுங்கா செய்ய முடியல. அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி தேவனுக்கு பயன்னு சொல்லுவோம்? இல்ல நாங்க வீட்டுல இருந்தெல்லாம் கேட்போம். வீட்டுல இருந்து நீங்க கேட்கறதுக்கு எதுக்கு ஒரு சபை, எதுக்கு ஒரு சபை, எதுக்கு ஒரு போதகர்? அவசியப்படாது. ஒரு சபைன்னு சொன்ன ஐக்கியமா இருந்து நாங்க ஒற்றுமையா இருந்து ஜெபிச்சு அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில நாங்க பலனடைந்து மற்றவங்களையும் பலப்படுத்தி இதோட குறைகள் நிறைவுகளை நாங்க இன்னைக்கு இருந்து பேசி, இப்ப வீட்டுல கொஞ்சம் பாசலாம், இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும், நிச்சயம் அந்த வார்த்தை பேசியிருக்கும், இப்ப அதுக்கு ஜெபிக்கணும்னு தோணும். இதுக்கு நான் ஜெபிக்கணும், எனக்கு இந்த பயம் இருக்குதே, இந்த பயம் என்னை விட்டு போகணும், அதுக்கு சொல்லி ஜெபிக்கணும்னு சொன்னா சபையில உட்காந்து இன்னைக்கு உட்காந்து ஒன்னா நாங்க ஜெபிக்க நேரம் அந்த பயங்களை விட்டு வெளியே போவோம். வீட்டுல வந்து ஜெபிப்போம் உட்காந்து, கடவுளே இந்த பயத்தை என்னைய விட்டு இருக்குங்க. அங்க வெளியில டாங்களோட ஐயோ போச்சா, உன்னச்சி வசப்பட்டு இப்ப ஜெயிப்பாங்க. சிலர் இருப்பாங்க, ஐயோ இன்னைக்கு தேவன் என்னோட பேசிட்டாரு, இன்னைக்கு என்னோட பேசிட்டாரு, இந்த பயத்தை விட்டுறணும், இதுக்கெல்லாம் நான் பயப்பட்டேன், இதுக்கெல்லாம் பயப்பட்டேன், இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். இப்ப முடிவு பண்ணிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் முடிவு பிளான் போட்டிருப்பாங்க, இதுக்கெல்லாம் நான் விட்டு இனிமே அப்படி இல்லை, நான் இனிமே கடவுளுக்கு மட்டும்தான் முத இடம் அப்படின்னு இப்ப முடிவு பண்ணிருப்பாங்களா? இப்ப வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும், ஏய் அப்படின்னு, ஐயோ வந்துட்டாங்களே, இப்பதானே கடவுளுக்கு பொருத்தனை பண்ணுனே, உங்களுக்கு தானே முத இடம் அப்படின்னு சொல்லி நீ அந்த பக்கம் போக கூட சர்ச் பக்கம், சரி இதே வந்து நீ அந்த வீட்டுக்கு பக்கம் போயிடாத, சரி போக மாட்டேன், எப்படா அந்த மனுஷன் வெளியே போகுன்னு பார்த்துட்டு அந்த மனுஷன் ஓடி இருக்குது வீட்டுக்கு. இதே நம்ம தாப்பன்னு தேடி வர சர்ச்சுக்கு, ஐயோ அந்த மனுஷன் சொல்லிருக்காரு பாஸ்டர், அந்த பக்கம் போகணுன்னு இருக்காரு என்னை பாஸ்டர், அதனால வரையலா பாஸ்டர், அவர் என்னைக்கு சரி வர பாஸ்டர், நான் அன்னைக்கு வரேன் பாஸ்டர் சர்ச்சுக்கு. ஆனா மற்ற விஷயத்துல எல்லாம் அந்த மனுஷன் எப்படா வெளியே போறது ஓடி வர்றது வீட்டுக்கு. இது எங்கட வாழ்க்கை. நாங்க யாரை ஏமாத்துறோம்? நாங்க தேவனை ஏமாத்துறோம். நாங்க தேவனுக்கு உண்மையா பயப்படுறோமா இருந்தா, நாங்க தேவனுக்கு மட்டும் அச்சம் அடையணுமா இருந்தா, இந்த வார்த்தை எங்களோட அனுதினம் எங்களோட வாழ்க்கையில பேசும், அனுதினம் எங்களோட வாழ்க்கையில நடத்திட்டு போவோம். நாங்க அவருக்கு பயப்படுற நேரம், அவருக்கு நாங்கள் செய்கிற நேரம், எங்களோட வாழ்க்கையில் உள்ள கோணலான விஷயங்கள், பிழையான விஷயங்கள், தவறான விஷயங்கள், எங்களோட வாழ்க்கையை பாதிக்கிற, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களோட வாழ்க்கையை விட்டு வெளியே போவோம். அப்ப இன்னைக்கு தேவன் இன்னைக்கு ஒரு வாக்கு தரார் உங்களுக்கு. நீங்க உண்மையா தேவனுக்கு பயப்படுறீங்களா இருந்தால், நீங்க உண்மையா தேவனுக்கு மட்டும் அச்சம் அடைகிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை மாறும். அதற்குரிய எதிர்பார்ப்பு தான், வித்தியாசம் தான் சபைகள்ல நீங்க இருக்கணும், ஜெபங்கள்ல நீங்க இருக்கணும், ஜெபிக்கணும், தேவன்ட பிள்ளையா நடக்கணும். அதுதான் உண்மையான மாற்றம். அதை விட்டுட்டு ஐயோ வார்த்தை பேசிருச்சு இன்னைக்கு எனக்கு அப்பா அப்படி திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிழமை வீட்டிலேயே இருந்து இதை கேட்குறீங்களா? அதே நிலைமை கேட்பீங்க. அது போய் முழுக்க போய் நீங்க தேவனை ஏமாத்துறதுக்காக உங்களோட வாயில சொன்ன ஒரு வார்த்தை. நீங்க இனிமே முடிவு பண்ணா தேவனுக்கு மட்டுமே என்ற வார்த்தை உங்களோட வாயில இருந்து என்ன செய்யணும்? வரணும். பாருங்க, அதுல தேவன் சொல்றாரு வார்த்தை பாருங்க. சொல்ல இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு படிச்சுட்டு இப்ப போவோமா, வெளியில கேட்டு போயிடுவோமா? இப்ப வார்த்தையில பலப்பட்டீங்களா எல்லாரும்? இப்ப வார்த்தையில ரைட், இப்ப உறுதியா இருக்கும், இப்ப ரைட், இப்ப உறுதி சொன்னேன். இப்ப சும்மா கம்பீரமா அதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இந்த பட்டாசம் சொல்லுவாங்க, சீறிக்கிட்டு போவோம் மேல, இப்ப சீறிக்கிட்டு போவோம் மேல, அங்க டும்னு வெடிச்சோன்னே அதோட முடிஞ்சு அப்படியே திருப்பி வரும். வெடிச்ச வேகத்துல திருப்பி பனிய வரும். இப்ப முடிவு எப்படி? இல்ல நான் அச்சப்பட மாட்டேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன், நான் தேவன். அதுக்குன்னு சொல்லி வீட்டுல போய் அடிக்கலாம் போயிடாதீங்க யாரையும். பாஸ்டர் சொன்னார் நீங்க யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார போய் அடிச்சுட்டு அப்புறம் அவன் உங்களை அடிப்பான். பாவிங்க, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. பாவிங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும் கேட்கணும் தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஐயோ பாஸ்டர் நீ சொன்னாரு இன்னைக்கு எதிர்த்து பேச சொல்லி, நான் இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன், நீ பாஸ்டர் சொல்லிருக்காரு, இனி உன் பக்கம் வர மாட்டேன் போ. ஞானத்தை பயன்படுத்துங்க. இல்ல இன்னைக்கு ஓய்வு நாள், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கட்டாயம் சர்ச்சுக்கு போயிட்டே ஆகணும்,
என்னை தடை பண்ணாதீங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வேணா நான் வாரேன். சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. ஒரு கால 2 தர கால சொல்லி சொல்லி பாருங்க. அடுத்தடுத்த சொல்லி பாருங்க. நீங்க சொல்ல 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 அவங்களோட மனசு மாறும். அது அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். நான் வேலை செய்யற காலத்துல நான் ஒரு முஸ்லீம் மக்கள் இஸ்லாமியர்கள்ட்ட வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு மூடுவாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்க, அவங்க பள்ளிக்கு போவாங்க. அவங்களோட காலம் முக்கியம். நான் வேலைக்கு போயிட்டு கிழமை அவங்க கேட்டது தெரியுமா, எப்போ லீவ் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளில் கேளுங்க. ஏன்னா அன்னைக்கு தான் பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும், அன்னைக்கு தான் நம்ம சேல்ஸுக்கு போய் அதிகமான வேலை இருக்கு. நான் சொல்ல முடியாது. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் எனக்கு வேணும். அப்போ என்னோட சேர்ந்து 3 கிறிஸ்டியன்ஸ், மற்றவங்கெல்லாம் புத்திஸ்ட், அப்படிங்கெல்லாம் கலந்து ஒரு 40 பேர். அப்போ சொன்னாங்க இயலாது, அன்னைக்கு தான் முக்கியமான நாள், அன்றைக்கி தான் எல்லாரும் வீடுகள் இருக்க நாள், நாங்கள் போயிட்டு வீட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நாள், அன்னைக்கு நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை செய்ய கஷ்டம், நல்லா முடியாது, என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன் இயலாது, என்னால் முடியாது. வேணா ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், காலைல சர்ச் போயிட்டு பகலைக்கு மேலே வாரேன். மூஞ்ச முறுக்கிக்கிட்டு இருந்தாங்க, என்னை வீட்டுக்கு போக சொன்னாங்க. நான் சொன்ன பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போகிறேன். சிரிச்சிட்டு கேட்டேன், கோச்சு கொள்ள மாட்டீங்களே அப்படின்னு. இல்லை சொல்லுங்க அப்படின்னாங்க. வெள்ளிக்கிழமை முழு நாள் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு கேட்டேன். வெள்ளிக்கிழமை முழு நாள் வேலை செய்வோம், லீவே தேவையில்ல அன்னைக்கு. மற்ற போட்டாலும் மேலே என்னோட நல்ல சப்போர்ட், நான் இது சொன்னாலும் அவங்க ஓகேன்னுவாங்க. எல்லாரும் வேலை செய்ய நாங்கள் ஆயத்தம். நாங்கள் போவோம் வெள்ளிக்கிழமை. சீச்சி அது பள்ளிக்கு போகணும். அப்போ நான் சொன்னேன், சீச்சி நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அவ்வளோதான், அவ்வளவே தான். அதுக்கு அடுத்த கிழமை நான் சனிக்கிழமை யோசிச்சுக்கிறேன், சாம் நாளைக்கு சர்ச்சுக்கு போறீங்களா? போகிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, சின்ன வேலை ஒன்று இருக்கு, போயிட்டு வாங்க. நாங்கள் தான் பழக்கணும், நாங்கள் தான் உருவாக்கணும். நாங்கள் சொல்லாட்டி அவங்களுக்கு தெரியாது. எங்களோட உள்ளத்தில் அந்த பாஞ்ச வரணும். அவங்களுக்கு பழக்கணும், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, இந்த ஓய்வு நாள் எனக்கு முக்கியமான நாள், அதனால் நான் கடவுளுக்கு நிச்சயமாக கொடுப்பேன்றதை நான் அங்கனுக்கு போய் பழக்குனா அவங்களுக்கு தெரியும். இவனை தலைக்கீழா நின்று கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதுக்கப்புறம் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க என்னைய. அவசரமாக ஒரு பயணம் போய் கூப்பிடுவாங்க, போயிட்டு வரணும், கட்டாயம் வாங்க. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. முடிச்சுட்டு வாரேன் சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வருஷ பிறப்பு முதல் நாள். அதுவுமே என்னை பதில போற கூப்பிடுறாங்க. முக்கியமான வேலை, அவங்களோட முக்கியமான வேலை, கட்டாயம் போயிட்டே ஆகணும் சொல்றாங்க, போகணும். நான் சொன்னேன், வருஷம் பிறப்பு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது ஞாயிற்றுக்கிழமை நாள், நான் சர்ச்சுக்கு போற நாள், முடிச்சுட்டு வரேன். விருப்பமா இருந்தாரு நன்றிங்க போங்க. விடிய கால 4 மணிக்கு போக வேண்டிய பயணம், நான் சர்ச் போயிட்டு வரேன் 11:30 மணி. 11:30 மணி மட்டும் அவங்க போகாம எனக்காக காத்திருந்தாங்க. இதுதான் தேவன் எங்களுக்கு உணர்த்துறது. இதை நாங்கள் செய்யணும். இதை நாங்கள் செய்யாமல் பொய்க்கு வாயால் உட்காந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு ஐயோ நான் அப்படி நான் இப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை பொய். இந்த நாள் நான் தேவனுக்கு கொடுக்குறன்றது உங்களோட குடும்பத்துக்கு சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்களோட சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, உங்களோட சுற்றியில் அவ்வளோ பேருங்க, உங்களோட நாட்டுக்கு நீங்கள் இருக்கிற தேசத்துக்கு தெரியணும். இந்த கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் போகாமல் இருக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இவங்களை கூப்பிட்டா வேலை வரவே மாட்டாங்க, என்ன நீங்கள் யாருமே சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்க சும்மா தொட்டு போவாங்க, கூப்பிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஒரு 5000 கொடுத்தா வந்துடுவாங்க, ஒரு சாப்பாடு பார்சல் கொடுத்தா ஓடி வந்துடுவாங்க, ஒரு உடுப்பை கொடுத்தா ஓடி வந்துடுவாங்க, ஒரு லோன் சொன்னால் ஓடி வந்துடுவாங்க. அவங்க சும்மா பேருக்கு தான் கடவுள்னு சொல்லி சர்ச்சில் ஓடிட்டு வெளியாக்கள் சொல்கிற கதை நாங்கள் அப்படி இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் புள்ள வந்தே ஆகணும். சரி சார், சரி சார், சரி சார், சரி சார், கூட்டு போய் பிள்ளைய கிளாஸுக்கு விட்டாச்சு. புள்ள படிக்குதா இல்லைன்னு கண்டனே திறந்து பார்க்கறது. ஸ்கூல்ல வந்துக்கிட்டு டீச்சர் சொல்லி கொடுக்குறோம், நல்லா கேட்குதானப்பா, டீச்சர் நல்லா படிச்சு கொடுக்குறாங்கப்பா அப்படின்ட்டு நல்லா காதும் கேட்கும். சர்ச்சுக்கு வந்து உட்காந்து புள்ள கேட்குதா நான் கேட்குறேன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்து உட்காந்தாச்சு, கேட்டாச்சு, போயாச்சு.
கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் கொடு என்ன சொல்லி கொடுத்தா டீச்சர் உனக்கு இன்னைக்கு என்ன படிச்ச எட்டு கோப்பியா டாங் 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 டாங்னு அந்த அண்டால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது போட்டு டொம்பு 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 டொம்புன்னு அடிக்கிறது போட்டு அவன் கேட்டது ஒன்றும் இல்லை, அவன் பயத்தில் போயிட்டு கடைசியில் உளறி கடைசியில் டீச்சர் சொல்லி கொடுத்ததுக்கு மேலே நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க அவனுக்கு. அப்புறம் தான் அவனுக்கே புரியும், ஓ இதுதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க விழுது அப்படின்னு அடிக்கிற அடி அந்த மாதிரி விழுது அவன் ஞாபகம் வந்துடும் திருப்பி அவனுக்கு மண்டையில். இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்து பிள்ளைகளை கேட்டு வீட்டில் போயிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு பேசின வார்த்தை தான் இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறது, ஏசப்பா உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நீ கேட்டதான் தெரிஞ்சிருவானே, அவன் தெரிஞ்சிட்டு தான் நமக்கு பிரச்சனையே. அது ஒரு பிரச்சனை இருக்கு. வீட்டில் உள்ள ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னு சொன்னா அது நமக்கு பிரச்சனை. நாளை கேட்பான் தானே, கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஏசப்பா இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் மட்டும் எப்படி செய்றீங்க, நீங்கள் வாயடிக்க கூடாது, நீங்கள் அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது, நீங்கள் தேவையில்லாத விஷயம் செய்யக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, களவு எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி தேவனுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவன் வார்த்தை கேட்டேன்னா அதுக்கு பதில் இல்லாமல் போயிடும். அதனாலே அவங்கள்ட்டையும் கேட்கறது இல்லை, அவங்க அப்படி இருக்கட்டும். இப்படியே நாங்கள் எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயம் இன்னைக்கு தேவன் எங்களோட பயத்தை நாங்கள் யாரு மேல காட்டுன்றது தேவன் இன்னைக்கு அச்சாமா இன்னைக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கிறார். படைப்புகள் மேல இல்ல, படைத்தவர் மேல. இன்னைக்கு உலகம் 99% இந்த படைப்புகளை பார்த்து பயப்படுறாங்க. காத்து, நெருப்பு, தண்ணி, சூரியன், நிலா, செத்தவன், இது கல்லறை, கல்லறை, அப்படி மனுஷனால கட்டப்பட்ட கட்டிடங்கள், இதுகளுக்கு பார்த்தா அப்படி பயம், அப்படி பயம். உயிருள்ள தகப்பன், உண்மையான தேவன், அவருக்கு இந்த துளி அளவேனும் பயம் இல்லை. மனசுல நினைக்கிறதுமே இங்க பயம் வந்துடும். அங்க 10 அது இருக்கும் 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம், அம்மா அது கஷ்டம், பயங்கரமானது, அது எல்லாத்துலேயும் மோசமானது. ஆனா அதை படைத்த தேவன் இருக்கிறாரு, பக்கத்திலேயே இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க பார்த்து அது ரொம்ப பயங்கரமாலே இருக்குது, பயங்கரமானவர் பக்கத்திலே இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பயங்கரமானவர் பக்கத்துல இருக்கிறாரு. அவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்றீங்களா? இன்னைக்கு நீங்க உங்களோட வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நீங்க தேவனுக்கு மட்டுமே பயந்து செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை மாறும். நான் எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன் தேவன் வார்த்தை உங்களோட பேசியிருக்குன்னு சொல்லு. இல்லை, தேவன் ஒவ்வொரு வார்த்தையில் சொன்னாக்குள்ள ஆசீர்வாதம் நிச்சயம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். பாருங்க, தேவன் சொல்றாரு இதுல 14வது வசனத்தை பாருங்கல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். பரிசுத்த ஸ்தலம்னு சொன்னா அங்க பிரச்சனை இருக்காது, கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, பொய் இருக்காது, களவு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு இடம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் எந்த பிச்சர் போடணும் இருக்காது. மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், நினைக்கிற நேரமே ஒரு ஆசையா இருக்கும். ஐயோ அழகான இடம், மனசுக்கு இதமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள ஸ்தலத்தை தரதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க உண்மையா தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையா நீங்க அச்சப்படுறீங்களா இருந்தால் மட்டுமே தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உங்களுக்கு தாரதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. உங்களுடைய வீடோ, உங்களோட இடமோ, உங்களோட குடும்பமோ, உங்களோட எல்லா காரியமும் அதை பரிசுத்த ஸ்தலமா மாத்துறதுக்கு தேவனுக்கால மட்டும்தான் முடியும், மனுஷனால முடியாது. நீங்க இன்னைக்கு தேவனுக்கு பொருத்தனை பண்றீங்களா? தேவன் நிச்சயமா உங்களோட தொழில், உங்களோட படிப்பு, உங்களோட வீடு, உங்களோட குடும்பம், உங்களோட சுத்தியுள்ளவங்க, உங்களோட தேசம் அதை பரிசுத்த ஸ்தலமா மாத்துறதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? சரீரத்தை அழிக்கிற மனுஷனுக்கு பயப்பட போறோமா? அன்றைக்கு சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லதாக தேவனுக்கு பயப்பட போறோமா? நாங்க தான் முடிவு பண்ணணும். தேவன்கிட்ட நாங்கள் உண்மையா எங்களோட பட்சத்தையும் பயத்தையும் நாங்கள் சரியான முறையில் கொடுக்குறோமா தான் தேவன் எங்களுக்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள போறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பொருத்தனை பண்ணுங்க. நீங்க தேவன்ட்டு சொல்லுங்க, தேவன் இதுக்கெல்லாம் நான் பயந்தேன்ப்பா, நான் இதுக்கெல்லாம் என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்தேன், இதுக்கெல்லாம் போனேன், நான் உங்களை மறந்த காலங்கள் அதிகம், நான் உங்களை விட்டு போன காலங்கள் அதிகம், நான் உங்களை எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுத்தேன், எவ்வளோ துன்பப்படுத்தேன், ஆனாலும் நீங்க என்னை விட்டு கொடுக்காம இன்னைக்கும் என்னோட வார்த்தையோட பேசுறீங்களே, எவ்வளோ உதாசீனப்படுத்தியிருப்பேன்,
உங்களோட ஓய்வுனால மறந்தேன், உங்களோட ஜெபனால மறந்தேன், உங்களோட வார்த்தையை மறந்தேன், நான் உங்களை மறந்தேன். உலகத்தை தானே தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு கொடுக்காம திருப்பியும் அந்த உங்களோட வார்த்தையின் மூலமாக பேசி என்னையை நீங்கள் உங்ககிட்ட வர வச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாருன்னு சொல்கிறீங்களே, அந்த அன்பு எனக்கு எவ்வளோ பெரியன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதை நீங்கள் அறிக்கையிட்டு சரியாக பெற்றுக்கொள்வீங்களா இருந்தால் தேவன் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் பரிசுத்த ஸ்தலத்தை தர ஆயத்தமாக இருக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலம் கிடைச்சுன்னா உங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறும். இப்படியே இருக்காது. அதை கண்கூட நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் 100க்கு 100 சரியாக தேவன்கிட்ட இருக்கணும். இல்லாட்டிக்கு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்களோ தெரியாது. தேவன் நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களோட பேசி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நம்ம நல்ல ஒரு பிரசனத்து கூட கலந்து போனோம். யாவரும் மேல் நிற்போம். இந்த நாளிலே தேவன் பேசினார், எப்படி தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று. இந்த நாள் நம்ம உலக காரியத்துக்கு நம்ம கூட பயப்படுறோம், ஆனால் நம்ம தேவனுக்கு நம்ம பயப்படாமல் இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம யாவரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். நாலு தேவன் போதுகர் கூட அந்த வசனத்தை பேசியிருக்கிறார், தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே விதமாக தேவன் இந்த நாளில் கொடுத்த வசனத்துக்காக நம்ம ஜெபிப்போம். யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே போதுகர் கூட ஆண்டவரே உமக்கு எப்படி ஆண்டவரே தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரை கற்றுக்கொத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ தாம் ஆண்டவரே அவரை ஆசிர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே நீ தாம் ஆண்டவரே எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவரை நிறைவாக ஆண்டவரை ஆசிர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்னும் வேலும் ஆண்டவரை ஆசிர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்க வீட்டில் ஆண்டவரை காணப்படுகிற எல்லா களஞ்சியங்களும் ஆண்டவரை நிறைவாக ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அதே வண்ணமாக செய்கிற அனைவரே ஊழியங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே இந்த குறைகளும் காணாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நிறைய இடங்களுக்கு போய் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை பிரஸ்தாபிக்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை பிரசங்கிக்க ஆண்டவரை உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். எல்லாருமே பிதாவே ஆமென். இது காணிக்கை வேலையாக இருக்கிறது. காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் ஏந்தி கொள்ளுங்க. அனைத்து காணிக்கைகளும் ஒப்பு கொடுத்து நம்ம தேவை சபை மூப்பர் இருக்கிறார், அவர் ஜெபம் செய்யும் பொழுது அவருடைய ஹalleluya. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா அந்த நாளுக்காக நிமிடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடக்கம் முதல் முடியவரை ஆவியானவரை நீங்கள் இடைப்பற்றி பேசினதுக்காக நன்றி. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களை பதியத்தக்கதாக அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அதுபோல் இந்த நாளை கூட வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த இடத்துல வந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அடுத்த வாரம் இந்த இடத்துக்கு நீங்கள் அழைத்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் தசம் பாவம் காணிக்கையிலே உங்கள் பாதாங்கத்தில் ஒப்பு வைக்கிறோம். அப்பா கொடுக்குற ஒவ்வொரு தசம் பாவம் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டாந்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குற ஒரு பங்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதுபோல் அடுத்த வாரம் வர ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல கொடுப்பதற்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக இயேசுவி நாமத்தில் ஒப்பு வைக்கிறேன் பிதாவே ஆமென். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்கு, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்கு, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவன் தேவன் ஆரம்பத்திற்கு முடிவரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நாளில் தேவன் ஆரம்பத்திற்கு முடிவரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறையுமின்றி நம்ம நிறைவாக இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு நேரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே
நல்ல தருணத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா தடைகளும் ஆண்டவரே எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த இடத்துக்கு ஆண்டவரே வரமை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை விடமாக ஆண்டவரோட வார்த்தை கேட்க உங்களுடைய பிரச்சனத்தில் நிலைத்து நிற்க ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நம்மள் ஆண்டவரே சம்பாதித்த ஆண்டவரே பணங்களை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு பண்டக சாலைக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தாம் ஆண்டவரே வருகிற காலங்களில் ஆண்டவரே நம்மளை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஓய்வு நாளைக்கு ஆண்டவரே கலந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளிலே யோசுவாவின் நாமத்திலே வசனத்தை சொல்லும் பொழுது நம்ம ஆமென் என்று சொல்லுவோம். கர்த்தனை ஆசோத்தனை காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் கிருபாக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கணும் சமாதானம் கட்டளையிட கிடவர். ஆமென் ஆமென். தேவன் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றக்குறைகள் மன்னியும். எங்களை சோதிக்காதபடி தீமிலிருந்து ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் கூறியதே. ஆமென். நம்ம தாவீது சொன்ன ஜெபத்தை சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.